அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஆளுநருக்கு தனி அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்த சுசித்ரா, விவரம் என்ன? தேவா, ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசினுடைய வழக்கின் தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மீதான எழுத்துப்பூர்வமான வாதங்களை ஆளுநர் தரப்பு தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக அரசியல் சாசனத்தின் கீழ் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் உள்ளது என்றும் தேவைப்பட்டால் ஆளுநருக்கு எதிரான இந்த வழக்குகளை நீதிமன்றம் அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றம் செய்து விசாரிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஆளுநர் ஒவ்வொரு முறையும் அமைச்சருடைய ஆலோசனையின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். மிக முக்கிய அதன் மட்டுமல்லாமல் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள டிஸ்கிரிஷன் என்ற வார்த்தை என்பது ஆளுநருக்கு உள்ள தனிப்பட்ட அதிகாரத்தை குறிக்கிறது. அரசியல் சாசன பிரிவுகளின் கீழ் தனக்கு 4 தனிப்பட்ட அதிகாரங்கள் என்பதும் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக மசோதாக்கள் மீதான ஒப்புதல் வழங்குவது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பது, ஒப்புதலை நிறுத்தி வைப்பது மற்றும் மசோதாவை திருப்பி அனுப்புவது என்பது உள்ளிட்ட 4 அந்த ஒரு பிரிவுகள் என்பது செயல்பாடுகள் தனக்கு அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அதிகாரங்கள் என்பது ஆளுநருக்கானது மட்டுமே என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கப்பட்டுள்ளார். ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றம் செய்து அனுப்பும் பொழுது அதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு எந்த ஒரு கட்டாயமும் தனக்கு இல்லை என்ற ஒரு குறிப்பிட்டையும் இந்த ஒரு எழுத்துப்பூர்வ வாதத்தில் ஆளுநர் தரப்பானது முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பஞ்சாப் விவகாரத்தில் நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் என்பது விரிவாக ஆராயப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மசோதாக்கள் மீதான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு பஞ்சாப் விவகாரத்தின் மீதான தீர்ப்பு தனக்கு பொருந்தாது என்ற ஒரு கருத்தையும் ஆளுநர் தரப்பானது முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை தேவைப்பட்டால் அரசியல் சாசன அமர்வினுடைய 200வது பிரிவை மேலும் பலப்படுத்தும் வகையில் இந்த ஆளுநர்களுடைய அதிகாரம் தொடர்பான மனுக்கள் அனைத்தையுமே அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றம் செய்து ஒரு விரிவான விசாரணையை நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் ஆளுநர் தரப்பானது இந்த எழுத்துப்பூர்வமான ஒரு பதிலில் முன்வைத்துள்ளது. மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்திய தீர்ப்புகள் மீதான ஒரு புரிதல் அடிப்படையில் ஒரு மசோதா மீதான தீர்ப்பு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா என்பது செயலிழந்து விட்டதாக அர்த்தம் என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலாவதியான மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது அதன் மீதான ஒப்புதல் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் தனக்கு கிடையாது. அரசியல் சாசன அமர்வு அது அவ்வாறு கூறவில்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த எழுத்துப்பூர்வமான பதிலில் தற்போது ஆளுநர் தரப்பானது முன்வைத்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது முடிவடைந்து தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் எழுத்துப்பூர்வமான பதிலை தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் ஆளுநர் தரப்பு என 2 தரப்புமே தாக்கல் செய்துள்ளது. மிக முக்கியமாக ஆளுநர் தமிழ்நாடு அரசுடைய வாதங்களின் அடிப்படையில் அரசியல் சாசனத்தினுடைய முடிவுகள் என்பது அரசியல் சாசனத்துடைய வரையறைகள் அடிப்படையில் தான் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களை அனுப்பியது செல்லாது என்ற ஒரு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பல்வேறு கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது. தனிப்பட்ட விருப்ப அதிகாரத்தை ஆளுநர் செயல்படுத்த அரசியல் சாசனத்தில் இடம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமான ஒரு வாதங்களாக கடந்த வாரம் தாக்கல் செய்திருந்தது. அதனை அடுத்து தற்போது ஆளுநர் தரப்பிலும் இந்த ஒரு எழுத்துப்பூர்வமான வாதங்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.